இப்போது எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு ஒரு செட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு 30 கொஷின் இருக்குது. சரிங்களா? இந்த 30 கொஷின் எஸ்பிஐ பிஓ லெவலுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பு தான், கொஞ்சம் டஃப்பாக தான் வச்சுருக்குது 30 செட்டும். ஒரு கொஷினை காட்டிடுறேன் பாருங்கள். இங்கே ஒரு டிஐ, அடுத்து டிஐ கீழே 5 கொஷினா 6 கொஷின் இருக்குது. அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு டிஐ, ரெண்டாவது டிஐ, அதுக்கு கீழே எத்தனை கொஷின் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. 1 2 3 4 5 5 கொஷின். அதுக்கடுத்து பாருங்கள் அப்ளிகேஷன் சம் ஆரம்பிக்கிறாங்க. அப்ளிகேஷன் சம்மாக வருது வரிசையாக. இப்போ பாருங்கள், நீங்கள் எங்கே போய் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுவீங்க? நீங்கள் எப்படியும் சிம்பிளிஃபிகேஷன் அதுதான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே பாருங்கள் அப்ளிகேஷன் இங்கேயும் அப்ளிகேஷன் எல்லாமே அப்ளிகேஷன் தான். இங்கே ஒரு ராங் நம்பர் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறவங்க இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ராங் நம்பர். அதுவும் நம்பர் சீரீஸில் எனக்கு கேஸ் சார், எனக்கு அதிலெல்லாம் கோளாறு இருக்குது அப்படின்னா அதுவும் மாட்டிக்குவீங்க. பார்த்துக்குங்க எப்படிலாம் இருக்குன்னு. இங்கே ஒரு 3 நம்பர் ராங் நம்பர் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு கேஸ்லெட் இருக்குது. ஓகேங்களா? கேஸ்லெட்டு பார்த்துங்க. இந்த கொஷினில் நீங்கள் அப்போ எத்தனை மார்க் போட்டிருப்பீங்க? 3 மார்க்கு. ஒரு ராங் நம்பர். இந்த 3த்துக்கு டைம் கொடுத்தாவது என்ன பண்ணுவீங்க? போட்டுருவீங்க. அதனால் இதை நாங்கள் போட்டு சொல்ல, நீங்கள் செய்கிறத நீங்களே செஞ்சிட முடியும்னா அப்புறம் நாங்கள் எதுக்கு? அதுக்கு அதுதான் சொல்கிறோம். நான் எப்பவுமே என்ன பண்ணிடுவேன்னா, செய்ய முடியாது எது அதை தான் தூக்கணும். அதை ஃபஸ்ட் நான் சொல்லித்தரேன். அப்புறமேட்டு நீங்கள் முடிஞ்சதை நீங்களே செஞ்சுக்குங்க. அதெல்லாம் எங்களை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் வாட்டி செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்பீடு குறைச்சிக்கங்க. கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்பீடை ஏற்றிக்கங்க. சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ண பரல, உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மேலே பார்க்கணும். டேபிள் சார்ட் என்ன கொடுக்குறாங்க? எம்ப்ளாயின் 4 பிக்யூஆர்எஸ் இங்கே இருக்குது. கரெக்டு. அடுத்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் டிபார்ட்மெண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் டிபார்ட்மெண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்டு. டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கொடுத்தாங்க. என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் யாருன்னா, டிபார்ட்மெண்ட் ஏவையும் பியையும் சி. ஓகே, ஏபி கொடுத்துட்டாங்க, சி இல்லை, டோட்டல் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன தெரிஞ்சிடும்? இந்த இதை வரைக்கும் படித்தது வரைக்கும் உங்களுக்கு என்ன புரிஞ்சிடணும் அப்படின்னா, சார் ஏபி கொடுத்துட்டாங்க, சி நான் இங்கே எடுத்து வைக்கணும். இப்போ இங்கே 280 + ஒரு 120 400, சி வந்து 200 அப்படின்னு நான் எடுத்து வைக்கணும். புரியுங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நான் சொல்லிடுறேன், இந்த கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே திருப்பி நோட்டில் எழுதுவீங்க. பிக்யூஆர்எஸ்ன்னு போட்டு இந்த கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே நோட்டில் எழுதுறது மட்டும் இல்லாமல் இவங்களையும் சேர்த்து எழுதிக்கிட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், சி மட்டும் தான் இல்லை, சி மட்டும் கூட எழுதிக்கங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ரைட்டு. அடுத்து எக்ஸ், வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 1/3 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் டிபார்ட்மெண்ட் ஏ. டிபார்ட்மெண்ட் ஏ 6 டிபார்ட்மெண்ட் ஏ இந்த இருக்கார் 180. இந்த 180ல் 1/3 தான் எக்ஸாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் 180 அப்படின்னா 60. இப்படி எழுதுன்னு நான் சொல்ல வரல. இதுக்கடுத்து நான் எழுத மாட்டேன் இப்படி. இப்போ நான் 60 ஞாபகம் வச்சுக்கணும் எங்கே எக்ஸ் இருக்க இடத்துல. இப்போ எக்ஸையும் ஒய்யையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 8400 வரணும். எக்ஸையும் ஒய்யை மல்டிபிள் பண்ணி ஏற்கனவே ஒரு 60 இருக்காது. இங்கே கொண்டு 60ஆல் அடிச்சிங்கன்னா இங்கே 140. சார் அந்த 60ஆல் அடிக்கலை அப்படின்னு கேட்டுறாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, டக்குன்னு போயிடலாம். இங்கே அப்போ என்ன வந்துடும்? 60 வரும். இதை நீங்கள் இங்கே போய் ஸ்க்ரீனில் எழுதிட்டீங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் நோட்டில் எழுதணும்ல, எங்களுக்கு மறந்துடும்ல. அப்படின்னா எக்ஸுக்கு 60 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒய்க்கு 140 நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஞாபகம் கூட வைக்க வேண்டாம், எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். ரைட்டு. டக்குன்னு இப்போ பார்த்துருவோம் என்னென்ன இருக்குன்னு. இதெல்லாம் மொத்தமாக கொடுத்துட்டான். இப்போ சி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பாருங்கள். 180 + ஒரு 60 இங்கே பாருங்க 200. 140 160 சேர்த்தா 200. 200ல் ஒரு 500 போச்சுன்னா 300. சிக்கு 300. ரைட்டு. அடுத்து இங்கே வாங்க, 180 + ஒரு 60 240. 300ல் 240 போச்சு அப்படின்னா 60. அடுத்து 100 180 400ல் 180 போச்சுன்னா 220. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நோட்டில் என்ன இருக்கணும்னா, இந்த சி இருக்கணும், அப்புறம் இந்த எக்ஸ் ஒய்க்கு வேல்யூ இருக்கணும். மித்த எதையும் நோட் பண்ணாங்க. கொஷினை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். நான் கொஷினை பார்த்து முடிவு பண்ணிக்கலான்னொன்னே, கொஷின் எங்கே தெரியுமா ஆரம்பிக்கணும் உங்களுக்கு? இங்கேருந்து கொஷின் ஆரம்பிக்கக்கூடாது. ப்ரிலிம்ஸு அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து கொஷின் ஆரம்பித்தவங்க சீக்கிரம் செய்ய மாட்டாங்க. நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, கொஷின் எங்கேருந்து தெரியுமா? அந்த ஃபைண்டுன்னு இருக்குல்ல, இந்த ஃபைண்டுலேருந்து தான் ஆரம்பிக்கணும் கொஷின். ஃபைண்டுலேருந்து ஆரம்பிச்சுன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிறார்ல, இவர் நமக்கு தேவையான்னு பார்க்கணும். புரியுதா? என்ன சார் சொல்கிறீங்க? இப்போ இந்த கொஸ்டினில் விளக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு சொல்கிறத. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் டிபார்ட்மெண்ட் சி இன் கம்பெனி டி. கம்பெனி டீன்னு ஒரு வார்த்தையே கிடையாது. இதை கொடுத்துருப்பான், மேலே கொடுத்துருப்பான். இதை ஃபுல்லாக படிக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கவனிங்க.
நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் சி டீயில் பார்க்கணும், கம்பெனி இங்கே டீயே கிடையாது, அப்புறம் கம்பெனி சி எப்படி கண்டுபிடிக்கிறது, அது நமக்கு தெரியாது, மேலே கொடுத்துருப்பான். டு த டாப் இன் கம்பெனி பி, டிபார்ட்மெண்ட் சி கம்பெனி பியில் தேவை, டிபார்ட்மெண்ட் சி கம்பெனி பியில் இங்கே இருக்கார், பி நேராக டிபார்ட்மெண்ட் சி யாருன்னா 200. இப்போ என்னன்னாலும் சரி ஒரு ரேஷியோ வச்சு இந்த சைடு 200 வரும். 200 வந்தால் 200 ஃபேக்டர் தான் இங்கே ஆன்சராக இருக்கும். ஆன்சர் 20. ஆன்சர் 20. என்ன கதை பேசுகிறீங்க எனக்கு புரியலையே. இப்போ 23 இருக்குல்ல, 23ல் 200 டேபிள் வராது. 17 இருக்கு பாருங்க, அதில் டேபிள் வராது. 19 இருக்கு பாருங்க, அந்த டேபிளில் 200 வராது. 23 இருக்கு பாருங்க, அந்த டேபிளில் 200 வராது. இந்த 20ல் மட்டும்தான் அந்த டேபிளில் வரும். அதனால் ஆன்சர் 200. சார் நான் இதுலேருந்து இது வரைக்கும் செய்யலை, எனக்கு 10 செகண்ட் சார். இந்த கொஷினை 10 செகண்ட் தான், 10 செகண்டில் முடிச்சிடலாம். இதனால தான் நான் சொல்கிறேன், கான்செப்ட் தெரிஞ்சவங்க ஈஸியாக முடிப்பாங்க. சார் இப்போ நீங்கள் இதை இங்கே பார்த்துட்டு வந்திருப்பீங்க, பார்த்துட்டு வந்து செஞ்சுறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. செஞ்சாலும் எப்படி தான் செய்வோம், பின்னாடி போய் என்ன கேட்குறான்றதை மட்டும் பார்ப்போம். பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பார்க்குறேன். பாருங்கள் அடுத்த கொஸ்டின், இது எல்லா கொஸ்டின் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்பவுமே டிஐ பொறுத்த வரைக்கும் அப்ரோச் எப்படின்னா பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் அப்படின்னு கேட்டிருக்கணும். வேல்யூவாக இல்லாமல் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்க கேள்வியை செய்யுங்க, அப்புறமேட்டு வேல்யூ செய்யலாம். இப்போ இந்த கொஸ்டின் ரேஷியோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு ரேஷியோ முடிச்சிட்டிங்களா, அடுத்து இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுங்க, செகண்ட் கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுங்க, தேர்டு கொஸ்டின் என்னது வேல்யூ ஸ்கிப் பண்ணுங்க, ஃபோர்த்து என்னது வேல்யூ ஸ்கிப் பண்ணிடுங்க, ஃபிஃப்த்து என்னது வேல்யூ ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த இங்கே இருக்காரு பாருங்கள் பர்சன்டேஜ், ரெண்டாவதாக இந்த கொஸ்டின் தூக்குங்க. பாருங்கள் ஏன் அப்படி சொல்கிறோன்னா பர்சன்டேஜும் நமக்கு ரேஷியோ போகிறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் பி, இங்கே கம்பெனி பியோட டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தன் த டிபார்ட்மெண்ட் ஏ இன் ஆர். டிபார்ட்மெண்ட் ஏ இன் ஆர், ஓகே, டிபார்ட்மெண்ட் ஏ இன் ஆர் போய் பார்க்குறோம். டிபார்ட்மெண்ட் ஏ இன் ஆர் 180, டோட்டல் நம்பர் எவ்வளோனா 600. பியோடைய டோட்டல் நம்பர் 600, இவருடைய ஏல இருக்கக்கூடிய ஒரு ஆறில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 180. இங்கே ஒரு 600 டிவைடட் பை 180. உங்களுக்கு இது பார்த்தோன்னா என்ன தெரியும்னா 10/3ன்னு தெரியணும். எத்தனை பர்சன்டேஜ் மோர்னா 7/3 மோர். 7/3க்குலாம் வேல்யூ தெரியணும். 6ன்னு வந்தால் 200, ஒரு 1/3க்கு 233.33ன்னு வரணும் சார். இங்கே நல்லா படிக்கிறவங்களுக்கு தெரியும், இங்கே என்ன 0.33 காணா அப்படின்ட்டு. அப்போ தான் கேட்டிருக்காங்க கேள்வி அப்ராக்சிமேட்லி. பாருங்கள் நல்லா படிக்கிறவங்க இதெல்லாம் பார்த்தாலே தெரியும், என்ன சார் 0.33% கொடுக்கல அப்படின்னு கேட்கணும். அப்போ தான் அப்ராக்சிமேட்லின்னு கேள்வி கேட்டிருக்காங்க, அதனால் போட்டு போயிடலாம். சரிங்களா? பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் எப்படி சிம்பிள் ஆகிடுச்சு பாருங்கள். வேல்யூவில் இருந்தால் கூட, வேல்யூ கொஸ்டினாக இருந்தால் கூட சார் இவ்வளோ பெரிய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. எத்தனை வார்த்தைகள் போகுது, 4 வார்த்தைக்கு போகுது, 4 லைன் போகுது. ரைட்டா? இதை செய்ய வேண்டாம் சார். இது 3 லைன் போகுது, இதை செய்ய வேண்டாம். அடுத்து சார் இது பாருங்கள், இதுவும் 3 லைன் போகுது, சரி விட வேண்டாம். இங்கே வாங்க, இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டினை பாருங்கள், இந்த கொஸ்டினை 3ஆவதாக எடுக்கணும். 3ஆவது எடுக்கிறீங்க, 2 லைன் சிம்பிளாக இருக்குது, பார்க்கலாம். சம் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் சம் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் டிபார்ட்மெண்ட் பி அண்ட் டிபார்ட்மெண்ட் சி இன் ஆல் கம்பெனிஸ் டுகெதர். டிபார்ட்மெண்ட் பியை ஆட் பண்ணணுமா ஃபுல்லாக, டிபார்ட்மெண்ட் சியை ஆட் பண்ணணுமா ஃபுல்லாக, அதுக்கு என்ன பண்ணணுமா டிஃபரன்ஸ் எடுக்கணுமா. இப்படி போய் ஏன் டிஃபரன்ஸ் எடுக்கிறீங்க? இப்படி டிஃபரன்ஸ் எடுக்காமல் சிம்பிளாக ஒவ்வொன்றுக்கும் இங்கே பி இருக்காரா, இங்கே சி இருக்காரா, யார் அதிகமாக இருக்காருன்னு பார்த்துட்டாங்க. சி அதிகமாக இருக்காரா, சி அதிகமாக இருக்கிற கவுண்ட் வச்சுட்டாங்க. 80 அதிகமாக இருக்காது, இங்கே 140 160. இங்கே யார் டிபார்ட்மெண்ட்டு எந்த அதிகமாக இருக்காங்க, சி தான் அதிகமாக இருக்காது. எவ்வளோ அதிகமாக இருக்கார், 160 அதிகமாக இருக்காது. இங்கே 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க, 0. அடுத்து இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் பாருங்கள் சி தான் அதிகமாக இருக்கார். இவர் 80, இவர் 220, இவர் 80, இவர் 220. எவ்வளோ அதிகமாக இருக்காருன்னா 140 அதிகமாக இருக்கார். 160க்கு 140 300, 300 + ஒரு 80 380, 300 + ஒரு 80 380. ஆன்சர் 380. புரியுங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மைனஸ் பண்ணாதீங்க, டைரெக்டாக இங்கே டிஃபரன்ஸ் எடுங்க. சார் இப்போது இந்த கொஸ்டினில் சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல 140, இங்கே ஒரு 240 இருக்காருன்னு வைங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் ஆட் தானே பண்ண சொன்னீங்கன்னு ஆட் பண்ணிடாதீங்க. இங்கே ஒரு 240 இருக்காருன்னு வைங்க, இவர் 220, இவர் 240னா இவர் தான் அதிகமாக இருக்கார். நம்ம எல்லாரும் யார் அதிகமாக வச்சுருக்கோம், சி அதிகமாக வச்சுருக்கோம். இப்போ பி அதிகமாக இருக்காருன்னா இங்கே -20 போடணும். கன்ஃபியூஸ் ஆகி மறந்து போட்டுறாதீங்க, சரிங்களா? மிஸ்டேக் ஆகிடும், அதுக்காக. ரைட், அடுத்து போவோமா? அடுத்த கொஸ்டின் செய்வோமா? அடுத்து எந்த கொஸ்டின் செய்வோன்ட்டு புரியுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்களா?
கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சேர்த்து சொல்கிறேன். அப்போ தான் நமக்கு டைம் கன்சியூமிங் குறையும். ரைட்டு, வாங்க சார். அடுத்து இந்த கொஸ்டின் கொஞ்சம் பாருங்கள். இந்த கொஸ்டின் ஒரு 3 லைன் கொஸ்டினாக இருக்குது. இந்த கொஸ்டினை போவோம். 4ஆவதாக இந்த கொஸ்டின் செய்யுங்க. இந்த கொஸ்டினை பார்க்கும்போது ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் டிபார்ட்மெண்ட் டி சி டு டி இன் பி. சார் டி வரைக்கும் சி வரைக்கும் தான் இருந்துச்சு. இவன் புதுசாக இப்போ என்ன சொல்லியிருக்கான்? டி சொல்லியிருக்கான். சரி, கேட்டிருக்க கேள்வி என்னன்னு பார்த்துருமா? எப்பயும் போல தான் கேட்டிருக்க கேள்வி என்னது? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் டிபார்ட்மெண்ட் டி இன் கம்பெனி ஆர். டிபார்ட்மெண்ட் டி கம்பெனி ஆரில் சி வரைக்கும் தான் தெரியும். நமக்கு சி வரைக்கும் தான் நம்ம கம்பெனி ஆரில் தெரியும். இவர் தான் சி வரைக்கும் தெரியும். ஆனால் நமக்கு என்ன கேட்குறான்? டிபார்ட்மெண்ட் டி கேட்குறான். சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளை கேட்டிருக்கான். கண்டிப்பாக கதை தெரிஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ நம்ம கதையை தெரிஞ்சுக்க போவோம். கதையை தெரிஞ்சுக்க போகிறப்போ டிபார்ட்மெண்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் டிபார்ட்மெண்ட் சி டு டி இன் பி இஸ் எக்ஸு மைனஸ் 10 டிவைட் பை 100. எக்ஸுக்கு என்ன வேல்யூ பார்த்தோம்? 60ன்னு பார்த்தோம். எக்ஸுக்கு 60 பார்த்தீங்களா? அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 50 டிவைட் பை 10னா 5, 5:4. ஓகே, இப்போ சி வந்து பியில் வந்து 5ஆக இருந்தால் இவர் 4ஆக இருப்பார். அடுத்து அப்படியே போய் வேல்யூவை போடாதீங்க. அடுத்து பாருங்கள் என்னென்னு கொடுக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் டிபார்ட்மெண்ட் டி இன் கம்பெனி பிக்யூஆர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இவ்வளோவான். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் டிபார்ட்மெண்ட் டி இன் கியூ இருக்கார்ல, கியூ அவருக்கு ஒய் லெஸ் தந்த ஒய்னா 140 கம்மியாக இருக்கும். 140 கம்மியாக இருக்கும். 6 விட 140 கம்மியாக இருக்கும். 6ல் டிபார்ட்மெண்ட்டு டியில் 6ல் இருக்காங்க பாருங்கள், அவங்கள விட 140 கம்மியாக இருப்பார். யார்? ஒய். சரி, அப்படி இருந்தால் என்ன கேட்குறான்? இந்த கேள்வி கேட்குறான். ஓகே, புரிஞ்சிச்சு எனக்கு. கொஸ்டின் நல்லா புரிஞ்சிச்சு. இப்போ டக்குன்னு போய் மேலே எடுத்து வேல்யூ எடுத்துட வேண்டியதான். இப்போ மொத்த டோட்டல் எம்ப்ளாயி எவ்வளோனா 620. இவங்க 3 பேர்த்தை ஆட் பண்ணான் டிபார்ட்மெண்ட் டியை. இப்போ இதில் வந்து எனக்கு சி வந்து 5 அப்படின்னா 4 வேணும் எனக்கு. டிபார்ட்மெண்ட் பியில் இருக்கக்கூடியவரில் சி 5ஆக இருந்தால் எனக்கு 4 தேவை. இவர் 5னா எனக்கு 4 தேவை. 4 என்னது? 160. கன்ஃபார்மாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சார் இந்த 5 4லாம் 160 சொல்லாதீங்கன்னா 5 அடிச்சிங்கன்னா 40, 4க்குன்னு பார்த்தீங்கன்னா 160. சரியா? 160 கிடச்சிச்சு. இப்போ இந்த 160 வேல்யூ அப்படியே கொண்டு போய் அங்கே போடுவோம். 160 பார்த்தீங்கன்னா இதில் 160 போயிடும். இதில் 160 போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் நமக்கு தேவை. 160 இதில் போச்சுன்னா 460. சார் இது எப்படி வேகமாக போடுறது அப்படின்னு கேட்டுறாதீங்க. 460 நீங்கள் மைனஸ் பண்ணுறதெல்லாம் உங்களோட டேலண்ட் சார். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. கெப்பாசிட்டி உங்கள் கெப்பாசிட்டி. அடுத்து இப்போ ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருத்தரை விட ஒருத்தர் அதிகமாக இருக்காங்க வைங்க. இப்போ 2 பேர் இருக்காங்கன்னு வைங்க. இப்போ QR. இப்போ இவரை விட இவர் 140 கம்மியாக இருக்கார். கரெக்டாக? இவரை விட இவர் 140 கம்மியாக இருக்கார். இவரை விட இவர் பார்த்தா 140 அதிகமாக இருப்பார். இப்படி தான் சொல்கிறாங்க. நான் அப்போ என்ன சொல்லுவேன்னா, இந்த சைடு பார்க்கும்போது இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரை எப்படி பிரிக்க தெரியும்னா, ஒருத்தர் கூட 140 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் கிடச்சிரும். புரியலையே சார்? இதுதான் ஆவரேஜ். நான் இப்போ சொல்கிறது ஆவரேஜ். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த நம்பர் இருக்காரா, இந்த நம்பர் கூட ஒருத்தரை 140ஆல் டிவைட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 140ஆல் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். இந்த நம்பரை 140ஆல் இன்னொருத்தரை மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். வாங்க இப்போ போமா, எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். என்ன பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி செட் ஆகுதான் பாருங்கள். இதில் 140 ஆட் எனக்கு கேட்டிருக்க கேள்வி 6 தான் கேட்டிருக்கேன். நான் ஏன்னா Q கண்டுபிடிக்க தேவையில்லை. இந்த கொஸ்டினில் எதை கண்டுபிடிக்க தேவையில்லைன்னா Qவே கண்டுபிடிக்க தேவையில்லை. நிறைய பேர் Q கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. Q கண்டுபிடிக்காதீங்க, 6 மட்டும் கண்டுபிடிச்சாலே நமக்கு போதும். இந்த கொஸ்டினில் பார்ப்பான் எப்படின்னு. இதில் 140 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 500. 40 ஆட் பண்ணால் 500. 500 + ஒரு 100 600. 600 டிவைடட் பை 2 எவ்வளோ ஆச்சு? 300. ஆன்சர் என்னது? 300. ஏன் சார்? இவர் தான் 140 பெருசாக இருப்பார்ல இவரை கம்பேர் பண்ணும்போது. இப்போ இந்த 140 ஆட் பண்ணி 2ஆல் ஏன் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதில் 140 ஆட் பண்ணால் 600. 600ல் 300 வந்துச்சா? பேலன்ஸ் எவ்வளோ இருப்பார்? 160 இருப்பார். பேலன்ஸ் எவ்வளோ இருப்பார்? 160 இருப்பார். ரெண்டத்தையும் ஆட் பண்ணுங்கள், 460 வந்துடும். சொல்கிறது புரியுதா? எப்பயுமே ஒருத்தரோட ஒருத்தங்க அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் லாஜிக்காக என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆவரேஜ் பார்க்க தெரியணும். இது என்ன கான்செப்ட் சார்? இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த கொஸ்டின் ஒரு நிமிஷம் செலவு பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் போய் இது பண்ணிகிட்டு இருக்காதிங்க, அடிச்சுட்டு இருக்காதிங்க. எக்ஸு ப்ளஸ் 140 எக்ஸு அப்படிலாம் வச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறக்காக தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இல்லை சார் எனக்கு இது புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் பாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க இந்த பாட்டை. ஓகேவா சார்? ஒரு 460 இருக்கா? 460ல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஆவரேஜ் பார்க்கணும் சார். இல்லைனா இப்படி பாருங்கள், இதுக்கு ஆவரேஜ் பாருங்கள். ஆவரேஜ் பார்த்தா என்ன கிடச்சிடும்? 230 கிடைக்கும் சார்.
140 தான் டிஃபரன்ஸா? இதுக்கும் ஆவரேஜ் பார்த்துருங்க, இதுக்கும் ஆவரேஜ் பாருங்கள் எவ்வளோ வரும்? 70. ஒன்றுக்கு 70 கம்மியாக இருக்கும். ஒருத்தர் 70 கம்மியாக இருப்பார், இன்னொருத்தர் 70 ஆடாக இருப்பார். அதான் கான்செப்ட். இவர் 230ல் 70 ஆட் பண்ணிங்கன்னா 300 கிடச்சிரும். 230ல் 70 கழிச்சிங்கன்னா என்ன கிடச்சுன்னா 160 கிடச்சிரும். புரியுங்களா? இதான் கான்செப்டாக சொன்னால் இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு வேகமாக சொல்லணும்னா இப்படி. இப்போ ஒருத்தர் யாரை கேட்குறாங்க? 6 தான் கேட்குறாங்களா? அப்போ என்ன பண்ணுங்க, 140 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. இப்போ இதில் சார் எனக்கு Q கேட்குறாங்க சார் அப்படின்னா 140 மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கங்க. இன்னொருத்தர் கண்டுபிடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். இது செட் ஆகனா எக்ஸ் ப்ளஸ் வச்சு போடுவீங்க. ரைட்டு. அடுத்து 5ஆவது கொஸ்டின். இந்த கொஸ்டின் சிம்பிளாக இருக்குல்ல, இந்த கொஸ்டின் தான் செய்யணும். அடுத்து பார்ப்போம். சிம்பிளாக இருக்குன்னு போகிறோம் உள்ள. கேட்டிருக்க கேள்வி என்ன சார்? HR டிபார்ட்மெண்ட் HR ஸ்ட்ரீம் கேட்குறான். டிபார்ட்மெண்ட் ஏல HR ஸ்ட்ரீம் கேட்குறான். ரைட். டிபார்ட்மெண்ட் எஸ் இருக்கார் சார், அவருக்கு போத் A and B ஹாவ் 2 ஸ்ட்ரீம், HR அண்ட் மார்க்கெட்டிங் இருக்கான் டிபார்ட்மெண்ட் எஸ்ஸுக்கு. சரி, டிபார்ட்மெண்ட் A அண்ட் B ஓகே ரைட். என்ன சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் HR டு டிபார்ட்மெண்ட் A, HR இன் டிபார்ட்மெண்ட் A டு தட் ஆஃப் இன் டிபார்ட்மெண்ட் B. ஐயோ இப்படி கம்பேர் பண்ணுறாங்களா சார்? டிபார்ட்மெண்ட் A இருக்காங்கல்ல, டேல டிபார்ட்மெண்ட் B இருக்காங்களா, எஸ்ஸில் இவங்க 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹச்ஆருக்கு ரேஷியோ கொடுக்குறாங்க. 3 ஆமா, இவர் 1. அடுத்து இங்கே மார்க்கெட்டிங் இருக்காங்கல்ல, மார்க்கெட்டிங்க்கு டிபார்ட்மெண்ட் ஏக்கும் பிக்கு ரேஷியோ கொடுக்குறாங்க. இவர் 2 இவர் 3. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கஷ்டம். ஏன்னா இங்கே பாருங்கள், எக்ஸு இதை ஒய்ன்னு வைக்கணும். இதை ஒய்ன்னு வச்சு கிட்டத்தட்ட டிபார்ட்மெண்ட் ஏவோடைய வேல்யூ எவ்வளோ? எஸ்ஸில் டிபார்ட்மெண்ட் ஏ 100, எஸ்ஸில் டிபார்ட்மெண்ட் பி 80. எஸ்ஸில் டிபார்ட்மெண்ட் ஏ 100, எஸ்ஸில் டிபார்ட்மெண்ட் பி 80. இது என்ன பண்ணணுமா? இதை இப்படி ஆட் பண்ணணுமா? இப்படி போட்டிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் வருதா? இந்த லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் வருதா? இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா ஆன்சர் போட்டுருவாங்கன்றாங்க. நான் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது என்ன சொல்லிடுவேன் சார்? இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி எதுவுமே எழுதாதீங்க, இந்த மாதிரி ஈக்குவேஷனும் போடாதீங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், கவனிங்க என்ன பண்ணலான்ட்டு. சார் இங்கே கேட்டிருக்க கேள்வி யார்? HR ஸ்ட்ரீம் இன் டிபார்ட்மெண்ட் ஏ. HR ஸ்ட்ரீம் இன் டிபார்ட்மெண்ட் ஏன்னா இந்த 3 அதான் எனக்கு ரேஷியோ கொடுத்துறான்ல, 3:1. அடுத்து இங்கே 2:3. இந்த ரேஷியோ கொடுத்துறான்ல, இது யார்? HR. இது யார்? உங்களுக்கு மார்க்கெட்டிங், HR மார்க்கெட்டிங். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, சிம்பிளாக இதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, எதையுமே யோசிக்காதீங்க. இந்த கொஸ்டினை செய்யணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் HR டிபார்ட்மெண்ட். HR டிபார்ட்மெண்ட்டில் கூட எம்ப்ளாயீஸ் தான் கேட்குறாங்க. HR என்னது? 3 மல்டிபிள் இருக்கணும். 3x தானே வரணும். 3 மல்டிபிள் இருக்கணும். 3 மல்டிபிள் இருக்கிறதெல்லாம் ஆன்சர் கிடையாது. இது 20ன்றது 3 மல்டிபிள் கிடையாது, தப்பு. 50ங்கிறது இது 3 மல்டிபிள் கிடையாது, தப்பு. இப்போ எனக்கு என்னென்னா 60, 90, 60, 120 இப்படி தான் இருக்கும். இந்த 3 ஆப்ஷன் நான் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், செக் பண்ணி பார்க்கணும் என்ன சொல்கிறேன்னு கவனிங்க, நல்லா கவனிங்க சார். செக் பண்ணி பார்க்குறேன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் 90ன்னு ஒரு ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணுறேன் சார், இதுக்கு நான் 90 வைக்கிறேன் அப்படின்னா சார் நல்லா கவனிங்க, லாஜிக்காக பேசுவோம். இவர் 90 இருந்தான்னு வைங்க, இவர் 90னா 3 பார்ட் 90னா இவர் எவ்வளோ ஆச்சு? எனக்கு டோட்டலாகவே எவ்வளோ இருக்காங்க? 100 + 80 180 தான் வரணும். டோட்டலாகவே எனக்கு 180 தான் வரணும். இவர் 90னா இவர் 30, 2 பேரும் சேர்த்தா எவ்வளோ ஆச்சு? 120 போயிடுச்சு. கரெக்டாக 120 போயிடுச்சு. இவர் HR இருக்கார்ல, HR 90னா லாஜிக்காக பார்த்தா HR 90 இருக்காருன்னா இவர் 2y இருந்தால் 100க்கு வரணும்னா இவர் எவ்வளோ இருப்பார்? ஒரு இது என்னவா இருக்கும்? ஒரு ஒய் என்னவா இருக்கும்? 5 இருக்கும். அப்போ இவர் 10ன்னு போடுவீங்க. இவர் 10னா இவர் 15. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 120 + ஒரு 25 எவ்வளோ ஆச்சு? 135. ஆனால் நமக்கு எவ்வளோ வரணும்? 180 வரணும். அப்போ கண்டிப்பாக இது தப்பு அப்படின்னு சூஸ் பண்ணிடுவேன். சொல்கிறது புரியுதுங்களா? இப்படி சூஸ் பண்ணோம்னா தான் சீக்கிரம் முடிக்க முடியும். சார் அப்போ நான் இதெல்லாம் வரிசையாக உட்காந்து இது எல்லாம் இடத்தையும் எழுதி பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இப்போ இந்த 3 ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா? இப்போ நான் 60ன்னு செக் பண்ணுறேன்னு வைங்க, 60. அடுத்து இங்கே 20, 60னா இங்கே 20, டோட்டல் எவ்வளோ ஆச்சு? 80 வந்துருச்சு. ரைட்டு. இங்கே 60 அப்படின்னா இவர் 3 பார்ட் 60னா 2 பார்ட் இருக்கார்ல, இந்த 2 பார்ட் எவ்வளோ இருப்பார்? இங்கே 60 போச்சுன்னா என்ன 40 இருக்கும். ஒய்க்கு எவ்வளோ? 20 வரும். அப்போ இவர் 40, இவர் 40னா இவர் 60, இங்கே 100 வந்துருச்சு. இங்கே ஒரு 80, இங்கே ஒரு 100, 180 வந்துச்சு. சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. 60 ஆன்சர். புரிஞ்சுங்களா? இதை நான் வேறு இடத்துல வேகமாக போட்டு காட்டுறேன், ஈக்குவேஷன் எழுதாமல், அப்போ உங்களுக்கு புரியும். சரிங்களா? ரைட், வாங்க அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். இல்லை புரியலன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின், கம்பெனி ஆர்
கம்பெனி ஆர் கேட்டிருக்க கேள்வி என்னது? கேட்டிருக்க கேள்வி ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஆல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்பெனி. ஓகே, கம்பெனி ஆருடைய ஆல் டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்க. அதில் யார் யாரெல்லாம் லேடிஸ் இருக்காங்க, எத்தனை லேடிஸ் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. கம்பெனி ஆர் ஓகே ஃபீமேல் இன் டிபார்ட்மெண்ட் பி. ஓகே, ஃபீமேல் இன் டிபார்ட்மெண்ட் பி இஸ் சேம் அஸ் அ மேல் இன் டிபார்ட்மெண்ட் இன் தட் டிபார்ட்மெண்ட். அப்போ ரெண்டாக பிரியும். டிபார்ட்மெண்ட் பியை ஃபீமேலும் மேலும் சேம்னா டிபார்ட்மெண்ட் பி எத்தனை பேர்? 60 பேர். டிபார்ட்மெண்ட் பியில் 60 பேர், அதில் மேல் ஃபீமேல் சேம்னா 30. ஃபீமேல் தான் நமக்கு தேவையான ஃபீமேலை மட்டும் எடுத்துக்கணும், கண்டுபிடிப்போம். அந்த நம்பர் ஆஃப் மேல் இன் டிபார்ட்மெண்ட் சி, டிபார்ட்மெண்ட் சி இஸ் 20 லெஸ் தென் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் டிபார்ட்மெண்ட் பி. நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் டிபார்ட்மெண்ட் பி எவ்வளோனா, டிபார்ட்மெண்ட் பியில் யார் இருக்கான்னா 30 பேர் இருக்காங்க. இதை விட 20 லெஸ்ஸுன்ட்டாங்க. இதை விட 20 லெஸ்ஸுனா 10 மேல் இருப்பாங்க. எங்கே அப்படின்னா டிபார்ட்மெண்ட் சியில். நமக்கு இந்த 10 மேல்ன்றதுலாம் கண்டுபிடிக்க தேவையில்ல, 10 மேலே கழிச்சா போதும். எதில்? டிபார்ட்மெண்ட் ஆறில் இருக்கக்கூடியவங்க சி. ஆறில் இருக்கவங்களுடைய டிபார்ட்மெண்ட் சியில் இருக்கவங்க மொத்தம் 60 பேருங்க. 60 பேர். 60 பேரில் 10 பேர் மேலுன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஃபீமேல் இருப்பாங்க? 50 ஃபீமேல். ஓகே, இந்த இதெல்லாம் எழுதாதீங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே அங்கேயே நீங்கள் மைனஸ் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு புரியணுன்றக்காக எழுதிக்கிட்டு இருக்கேன். உங்கள் பார்த்தா நீங்கள் 60 பேர் இருக்காங்களா, 10 பேர் மேலே 50. இங்கே பாருங்க 60 பேர் இருக்காங்களா, ரெண்டாக பிரிக்கணுமா, அப்படின்னா வந்து 30, 80 டோட்டலாக. அடுத்து நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் டிபார்ட்மெண்ட் ஏ. டிபார்ட்மெண்ட் ஏ இருக்கார்ல, அவர் 7/2 மோர் தென் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் டிபார்ட்மெண்ட் சி. 7/2 மோர்னா, இப்போ டிபார்ட்மெண்ட் சியில் மேல் இருக்கவர் 2ஆக இருந்தார்னா, டிபார்ட்மெண்ட் ஏல இருக்கவர் எத்தனையாக இருப்பார்னா 9ஆக இருப்பார். அதான் 7/2 மோர். 2ஆக இருந்தார்னா 7 அதிகமாக இருப்பார்னா 7/2 மோர். இப்போ டிபார்ட்மெண்ட் மேல் வந்து பாருங்கள், மேல் 10 மேல் இருந்தாங்க. டிபார்ட்மெண்ட்டு சியில் மேல் எத்தனை பேர் இருந்தாங்க? 10 மேல் இருந்தாங்க. இது 10 பேர்னா இது எத்தனை பேர் ஆச்சு? 45 பேர் ஆச்சு. புரியுதுங்களா? 45. ஆல்ரெடி ஃபீமேல் எத்தனை பேர் இருக்காங்க? 30, ஒரு 50. இங்கே மேல் கிடச்சிட்டாங்க, 45 மேல் கிடச்சாங்க டிபார்ட்மெண்ட் ஏல. ஆறில் டிபார்ட்மெண்ட் ஏல எத்தனை பேர்? 180 பேர். 180 பேரில் 45 பேர் போயிட்டாங்கன்னா 135 பேர். 135 பேர்னா ஃபீமேல். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். இங்கே பாருங்க 80 கூட ஒரு 135 ஆட் பண்ணால் 215 ஆன்சர். இல்லைனா 15ன்னு முடியணும், அதான் ஆன்சரு. ஓகே பாருங்கள், ஒரு ஃபுல் செட்டை முடித்தோம். கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு செய்யும்போது ரொம்ப ஸ்பீடாக செய்யணும். நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்னால பொறுமையாக சொல்லி தந்துட்டுருக்கேன். அடுத்தடுத்த கிளாஸில் கொஞ்சம் வேகப்படுத்திக்கிறேன் நீ, சரிங்களா? பை சார்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட், பஸ்ஸு, காரு, பைக்கு. சார் இதில் பை சார்ட்டில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் கொடுத்துட்டாங்க, எத்தனை ஆக்சிடென்ட்லாம் இருக்குன்ட்டு. ஓகே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் எவ்வளோ? 3000. இதை வேல்யூ எதில் பிரிச்சு வச்சுருக்காங்கன்னா 3000க்கு பிரிச்சு வச்சுருக்காங்க. 3000க்கு தான் பர்சன்டேஜ் பிரிச்சு வச்சுருக்காங்க. ரைட்டு. கிவன் டேபிள் சார்ட் என்ன சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் பஸ் ஆக்சிடென்ட் அண்ட் கார் ஆக்சிடென்ட்டு. ஆவரேஜா? சூப்பர், ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பஸ்ஸு, காரு. சூப்பர், நல்ல கொஸ்டின். இதில் ஆவரேஜ்னு கொடுத்துட்டாங்கன்னா டோட்டல் பஸ் எவ்வளோன்னா 400. டோட்டல் பஸ் அண்ட் கார் ஆக்சிடென்ட் எவ்வளோனா 400. இன்ட்டு 2 பண்ண தெரியணும். இது இன்ட்டு 2 பண்ணால் தான் டோட்டல் வரும் அப்படின்னு தெரியும். ஓகே, உடனே டக்குன்னு வேல்யூ எடுப்பாங்க. வேல்யூ டப்பு. இப்போ பாருங்கள், டோட்டல் நம்பராக இந்த டோட்டல் எடுக்கிறேன். அடுத்து இங்கே பாரு, ஆவரேஜை பிரிக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி பைக்கை கண்டுபிடிக்கிறேன். இன்னும் ஒருத்தர் யார் வரணும்? பைக் வரணுமா? பைக் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு போவாங்க. ஐயா அப்படி டக்குன்னு போகாதீங்க. கொஷினை பொறுத்து போய்க்கலாம். இந்த கொஷின்லாம் பாருங்கள், கொஷினை பொறுத்து போகலாம். ப்ரிலிம்ஸ் தானே சால்வ் பண்ணுறீங்க, மெயின்ஸாக சால்வ் பண்ணுறீங்க, கொஷினை பொறுத்து போகலாம். கேள்வி எத்தனை இருக்குது? 5 கேள்வி இருக்குது. பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டே, 5 கொஸ்டின் இருக்குது. ஓகே, நம்ம எப்போவுமே என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு எந்த கொஸ்டின் தூக்கணும் அப்படின்னா, வேல்யூ இருக்குது செய்யாதீங்க. வேல்யூனா கீழே பாருங்கள், ஆப்ஷன் ஆன்சர் நம்பர் ஆஃப்னு கேட்டிருப்பாங்க. நம்பர் ஆஃப்னு கேட்டால் அதான் வேல்யூன்னு சொல்கிறேன். புரியுங்களா? அதெல்லாம் செய்யாதீங்க. அதுக்கு பதிலாக இங்கே வாங்க, இங்கேயும் வேல்யூ செய்யாதீங்க. இந்த இங்கே இருக்கார்ல ரேஷியோ இங்கே இருக்கார்ல, ரேஷியோ செய்யலாம். ஓகே, ரேஷியோ மட்டும் செய்கிறோம். ஓகேங்களா? என்ன கொஸ்டின் என்ன? நான் எப்பவுமே சொன்னேன், ரேஷியோ என்ன சொன்னேன்? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பஸ் ஆக்சிடென்ட் டு பைக் ஆக்சிடென்ட் தட் அக்கர்ட் ஆன். சார் பஸ்ஸு டு பைக்கு. சார் எனக்கு பஸ்ஸுனா கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே மேலே ஒன்று கொடுத்துருக்கான். ஆனால் எனக்கு பைக் கண்டுபிடிக்க ஈஸியாக, பைக்கு மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ரைடேயில் பைக் கண்டுபிடிக்கணும். ஃப்ரைடே வந்து மொத்தமாக இங்கே எத்தனை பர்சன்டேஜ் இருக்காருன்னா 15. 3000க்கு 15% பார்த்தீங்கன்னா 450. 3000க்கு 15% பார்த்தீங்கன்னா 450. இவங்களோட ஆவரேஜ் எவ்வளவு? 150. 150னா 300.
டோட்டல் எவ்வளோ சார்? ஆவரேஜ் 150னா நீங்கள் டோட்டல் பார்க்கும்போது 2 பேர் இருக்காங்க, இன்ட்டு 2 பண்ணால் 300, பேலன்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? 150. கரெக்டா? பைக் எவ்வளவு? 150. இது எனக்கு புரியணும். இது எனக்கு புரியணும்னா இந்த பசிலே செய்ய முடியாது. இந்த பசிலே விட்டுட்டு போயிருக்கு. இந்த பசிலுங்கிற பாருங்க, இந்த பை சார்ட்டே செய்ய முடியாது. இந்த இது எனக்கு புரியணும்னா சார் இந்த பை சார்ட்டே செய்ய முடியாது. ஆவரேஜ் போட தெரியலனா புரியும், ஒன்றும் பண்ண முடியாது. பர்சன்டேஜ் இங்கே பாருங்க, மொத்தமாக 15% பார்த்தா 450. இங்கே ஒரு 150 இருக்காங்க. பஸ்ஸையும் காரையும் சேர்த்தா 150 ஆவரேஜ். டோட்டல்னு பார்க்கும்போது இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 300. அடுத்து இங்கே ஒரு 150. சரிங்களா? ஆன்சர் வேல்யூ நமக்கு என்னன்னா 150. ரைட் சைடு வேல்யூ என்ன சார் வரப்போகுது? ரைட் சைடு வேல்யூ 150ன்னு வரப்போகுது. 150ன்னு வரப்போகுதுன்னா டேபிளில் வரும்னா பார்க்கணும். டேபிளில் வருதா பாருங்கள். 150 150 2 ஆப்ஷன், மீதி எல்லாமே கேன்சல். 5வது டேபிளில் தான் 150 வரும், மித்த எந்த டேபிளே வராது. 150 சார். இப்போ 2 ஆப்ஷன் வந்துச்சு சார். நம்ம நேரம் 2 ஆப்ஷனுக்கு வந்து நின்றுச்சு. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, பஸ்ஸை கண்டுபிடிச்சா ஆகணும். பஸ்ஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். டக்குன்னு கண்டுபிடிப்போம் சார். நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் தட் அக்கர்ட் இன் 20 மோர் தென் த டோட்டல் எவ்வளோ சார் பார்த்தோம்? 300 பார்த்தோம். பஸ்ஸும் காரும் சேர்ந்து எவ்வளோ ஆச்சு? 300. நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு 20 மோர். இப்போ பாருங்கள், பஸ்ஸை விட பஸ் எவ்வளோ அதிகமாக இருப்பாரா? 20 அதிகமாக இருப்பாராம். இதில் உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணால் இவர் எவ்வளோ கம்மியாக இருப்பார்? 20 கம்மியாக இருப்பார். நான் சொன்னேன் அதிகமாக இருக்கிற கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? இவரை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 300 20 ஆட் பண்ணுங்கள், 320. 320 பாதியாக்குங்க, 160. இவர் தான் ஆன்சர். 160 150. ஆன்சர் 16:15. சார் இதை திருப்பி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த கொஸ்டினை பாருங்கள். இதில் 60 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 60 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 20 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 300ல் 20 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 140. டிவைட் பை 2 பண்ணி 180. 280. 20 மைனஸ் பண்ணிங்கன்னா 280. அது டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 140. கேப் பாருங்கள். இது ரெண்டு கேப் எவ்வளோ இருக்குது? 20. இது ரெண்டு கேப் எவ்வளோ இருக்குது? 20. 20 தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சொன்ன மாதிரி இருக்குது. கரெக்டாக இருக்குது, போட்டு போயிருங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே அதை பேச வேண்டாம். 16:5 ஆன்சர். அடுத்து இந்த கொஸ்டின் சிம்பிளாக இருக்குது, ஒரே லைனில் இருக்குது. செக் பண்ணி பார்க்கலாம் ஆன்சர் போட்ட முடியுமான்ட்டு. ஒரே லைனில் இருக்குது, பார்ப்போம். டோட்டல் கேட்டானா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் தட் அக்கர்ட் ஆன் மண்டே ஆக்சிடென்ட் ஆனார்ல அவர் மட்டும். மண்டே ஆக்சிடென்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட். சரி, நம்பர் ஆஃப் பைக் ஆக்சிடென்ட் தட் ஹேப்பன்ட் ஆன் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் பைக் ஆக்சிடென்ட் மட்டும். டியூஸ்டே தேர்ஸ்டே பைக் ஆக்சிடென்ட். டியூஸ்டே தேர்ஸ்டே பைக் ஆக்சிடென்ட். இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா பைக்குன்னு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. பைக்குன்னு நோட்டில் எழுதி வச்சு ஃப்ரைடேக்கு மட்டும் 150 நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டியூஸ்டே தேர்ஸ்டேக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இது கண்டுபிடிக்கணும். டியூஸ்டேக்கும் தேர்ஸ்டேக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்னா பைக் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மண்டே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கேட்டான். மண்டேவோட டோட்டல் எவ்வளோ ஆச்சு? 18%. 18%ல் இன்ட்டு 3 போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 540. 18% இன்ட்டு 3 540. எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சம்மு தான் கேட்டிருந்தேன், ஆட் பண்ணணும். 540. ரைட். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா இந்த தனித்தனியாக பார்க்காதீங்க. இதை டியூஸ்டேக்கு தனியாக பார்த்து அப்புறம் தேர்ஸ்டேக்கு தனியாக பார்க்காதீங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 42. 30 + ஒரு 12 எவ்வளோ ஆச்சு? 42. 42 இன்ட்டு 3. சீக்கிரம் போட தெரிஞ்சால் நல்லது. 42 இன்ட்டு 3 எவ்வளோ ஆச்சு? 40 இன்ட்டு 3க்கு 1200. அடுத்து 2 இன்ட்டு 3க்கு ஒரு 60. 1260. 1260 தான் என்னது? டியூஸ்டேவையும் தேர்ஸ்டேவையும் ஆட் பண்ணால் டோட்டல். இங்கே நீங்கள் ஆவரேஜ் டோட்டல் பண்ணிடுங்க. ஆவரேஜ் 275னா இதை டபுள் பண்ணிங்க, இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 550. இங்கே என்ன வேணும்? இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும்? 300. இதை ரெண்டுத்தையும் இதில் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலில் நமக்கு கிடச்சிரும். டோட்டல் நம்பர் ஆஃப் பைக் ஆக்சிடென்ட் கிடச்சிரும். சொல்கிறது உங்களுக்கு புரியணும். டோட்டல் நம்பர் ஆஃப் பைக் ஆக்சிடென்ட் கிடச்சிரும். புரியலைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அதுக்காக சொல்கிறேன். தனித்தனியாக எடுக்காமல் இப்படி ஒட்டுக்காக எடுத்திங்கன்னா கொஞ்சம் டைம் கம்மியாயிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 850. இதில் 850 போக பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்குன்னா 410 கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு 540, இங்கே ஒரு 410. இது யார்? டோட்டல் பைக்கு. டோட்டல் பைக் எங்கே? டியூஸ்டேலையும் தேர்ஸ்டேலையும் இருக்கக்கூடிய டோட்டல் பைக்கோடைய வேல்யூ. இங்கே 540, இங்கே 410. அடிஷனாக சப்ராக்ஷனா? சம்மு கேட்டிருக்க கேள்வி சம்மு. 540 + ஒரு 410 950. சார் இந்த அளவுக்கு ஸ்பீடாக போடுறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த அளவுக்கு ஸ்பீடாக போட தான் சார் சீக்கிரம் செய்ய முடியும், அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்கள் கொஸ்டினே பார்க்க மாட்டீங்க எக்ஸாமில், அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க. சரிங்களா? அடுத்து வாங்க. இந்த கொஸ்டின் சைஸை பார்க்கும்போது இந்த கொஸ்டினை விட இந்த கொஸ்டின் சிம்பிளாக இருக்குது. இந்த கொஸ்டின் சிம்பிளாக இருக்குது, அதனால் இந்த கொஸ்டின் போகிறேன். சைஸை பார்க்கும்போது தான் போகிறேன். நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி வேலை செய்ய அதிகம் சொன்னாங்கன்னா மேக்ஸிமம் செய்கிற கடுப்பாக இருக்குன்ட்டு செய்ய மாட்டேன். அதுக்கு பதில் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருக்க செஞ்சிடும். பாருங்கள், நம்பர் ஆஃப் ட்ரெயின் ஆக்சிடென்ட் தட் அக்கர்ட் ஆன் தேர்ஸ்டே. தேர்ஸ்டே வந்து 2/5 ஆஃப் பைக் ஆக்சிடென்ட். பைக் ஆக்சிடென்ட் 5 இருந்தது அப்படின்னா, பைக் ஆக்சிடென்ட் 5 அப்படின்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட் உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க? 2ன்னு சொல்லிட்டாங்க. சரி, தட் அக்கர் ஆன் த சேம் டே. என்னைக்கு? தேர்ஸ்டே. தேர்ஸ்டேயில் பைக் 5
அப்படின்னா உடனே டக்குனு வேலைக்கு போயிடாதீங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை சேர்த்து பார்த்துருங்க. நம்பர் ஆஃப் பஸ் ஆக்சிடென்ட் தட் அக்கர்ட் ஆன் Thursday இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் ட்ரெயின் ஆக்சிடென்ட் தட் அக்கர்டு. சரி, கேட்டிருக்க கேள்வி என்னது? கார் ஆக்சிடென்ட் தட் அக்கர்ட் ஆன் Thursday. கார் கேட்டிருக்காங்க சார். ட்ரெயின் 2 பார்ட், இங்கே ட்வைஸ் ஆஃப்ன்ட்டான். எது? பஸ்ஸு அப்போ எத்தனை பாட்டாக இருப்பார்? 4 பாட்டாக இருப்பார். பைக் 5 இருந்தால் பஸ்ஸு 4 இருப்பார். புரிஞ்சா சொல்கிறது? பைக்கு ட்வைஸ்ன்ட்டான்ல பாருங்கள், ட்ரெயினை விட ட்வைஸ்ன்ட்டான். நான் வேல்யூ எடுத்து இன்ட்டு 2 பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுவேன், இப்படியே வச்சுக்கிறேன். 4 கண்டுபிடிச்சி 4 மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு புரியலை அப்படின்னா திருப்பி கவனிங்க. இங்கே 2/5யா? இங்கே என்னவா இருப்பார்? ட்வைஸ்னா பஸ்ஸு வந்து ட்வைஸ் தட் ஆஃப் ட்ரெயினோட ட்வைஸ்னா இங்கே 2னா இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 4. ஓகேவா? அடுத்து கார் கேட்டிருக்கான். கேட்டிருக்க கேள்வி கார். தேர்ஸ்டேக்கு போங்க. தேர்ஸ்டே யார்? 30. தேர்ஸ்டே 30ன்னு இருக்கவர். 30ன்னு இருக்கவர தேர்ஸ்டே. ஓகே, 30ன்னு இருந்தால் அவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்திருப்பார்? டோட்டல் 30 இருக்க ஆள் எவ்வளோ வந்திருப்பார்? 30 × 3 900 வந்திருப்பார் டோட்டல். இதில் எனக்கு தேர்ஸ்டேக்கு எவ்வளோ வந்துட்டாங்க? பஸ்ஸையும் காரையும் மல்டிபிள் பண்ணால் 550 வந்துட்டாங்க. இவங்க 550னா பைக் எனக்கு என்னவாக இருக்கும்? 350. ஓகே, அப்போ எனக்கு பைக்கு 350, டோட்டல் 550. டோட்டல் இவங்க 2 பேரோட டோட்டல் 550, பைக்கோட டோட்டல் எனக்கு 350. ஓகேவா? இப்போ நான் இதை அப்படியே வச்சுக்கணும். இதை அப்படியே வச்சுட்டு இந்த பைக்கு தான் என்னவா? 5 பார்ட்டு. இந்த பைக் என்னவா? 5 பார்ட்டு. பைக் 5 பார்ட்டாக எனக்கு பஸ்ஸு தேவை. இவர் தான் 350 அப்படின்னு வச்சிங்கன்னா இவர் எனக்கு என்ன தேவை? 280. இதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே செய்யலாம். 350 இங்கே 280. இப்போ எனக்கு டோட்டல் என்னவா கொடுத்துட்டான்? டோட்டல் பஸ்ஸையும் காரையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ வருது? 550 வருது. அதில் ஒருத்தர் யாரா? 280. 55ல் ஒருத்தர் 28, அப்போனா இன்னொருத்தர் 27. 550 தான் யார்? பஸ்ஸையும் காரையும் ஆட் பண்ண வேல்யூ. எனக்கு இதில் பஸ் எவ்வளோ கிடச்சிச்சு? 218 கிடச்சிச்சு. அப்போ நான் என்ன பண்ணால் போதும்? காருக்கு இதை மைனஸ் பண்ணால் போதும். 270 ஆன்சர். ஓகே, இது கொஞ்சம் புரியலன்னா ஸ்லோவாக பாருங்கள். ரைட், அடுத்தடுத்து போயிடுவோம். சீக்கிரம் போவோம். கொஞ்சம் வேகமாக செய்ய பார்க்கலாம். சரிங்களா? ஏற்கனவே வேகமாக தான் போகுது அப்படின்னு இருந்தால் கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக வச்சு பாருங்கள். பைக் ஆக்சிடென்ட் தட் அக்கர்ட் ஆன் சண்டே இஸ் 100% மோர் தென் தட் ஆஃப் டியூஸ்டே விட சண்டே. பாருங்கள், பைக் ஆக்சிடென்ட் அக்கர்ட் ஆன் சண்டேன்னு ஒருத்தர் இல்லை. ஓகே, அப்போ கேட்டிருக்க கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் தட் அக்கர்ட் ஆன் சண்டே எக்ஸ்க்ளூடிங் பைக் ஆக்சிடென்ட்டை விட்டுட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கன்றாங்க. பைக் ஆக்சிடென்ட் எவ்வளோவா? 100% மோர்னா இங்கே 1 இருந்தார். இவர் டியூஸ்டேல 1னா இவர் 2 இருப்பார். நம்பர் ஆஃப் பஸ் அண்ட் கார் ஆக்சிடென்ட் தட் அக்கர்ட் ஆன் தேர்ஸ்டே இஸ் 150 மோர் தென் த பஸ் அண்ட் கார். இப்போ தான் கண்டுபிடிச்சோம். தேர்ஸ்டேவோட பஸ் அண்ட் கார் எவ்வளவு? இங்கே 550. அதுதான் 150 மோர். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட், சண்டேயோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் எவ்வளோ வருமா இருக்கும்? இது 150 மோர்னா 400 இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் தான் சொல்லியிருக்காங்க சண்டே. அது காரையும் பஸ்ஸையும் கம்பேர் பண்ணும்போது 150 அதிகம்னா இவன் 550 எழுத வைக்காதீங்க. 150 அதிகம் அப்படின்னா இவன் 150 கம்மியாக இருப்பானா டோட்டல் நம்பர் எவ்வளோனா 400. சரி அக்கா, நான் எக்ஸ்க்ளூடிங் பைக்கை மட்டும் இப்போ கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிட்டா போதும். பைக்கு இப்போ டியூஸ்டேயில் பைக் கண்டுபிடிக்கணுமா? டியூஸ்டேயில் பைக் கண்டுபிடிக்குமா? டியூஸ்டேயில் பைக் கண்டுபிடிக்கிறது வேகமாக செஞ்சிடலாம். வேகமாக செஞ்சிடலாம். டியூஸ்டேயில் பைக்கு, டியூஸ்டேவோட பர்சன்டேஜ் எவ்வளவு? 12. 12 × 3 எவ்வளோ ஆச்சு? 12 × 3 360. 360ல் எனக்கு இவங்க 2 பேர் ஆவரேஜ் எவ்வளோ ஆச்சுன்னா 150னா டோட்டல் எவ்வளோ ஆச்சு? 300. அப்போ பைக் எவ்வளோ இருப்பார்? 60. பைக் எவ்வளோ இருப்பார்? 60. புரிஞ்சு? பைக்கு 60 கண்டுபிடிச்சாச்சு. பைக்கு 60னா கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? டியூஸ்டேவோட 100% மோர். இவர் தான் 60னா இவரோட 100% மோர்னா இன்னொரு 60 ஆட் பண்ணியிருப்பார். இவர் அப்போ 120 இருப்பார். சண்டேல ஆன பைக்கோடைய பர்சன்டேஜ் எவ்வளோனா 120 வந்திருப்பார். அப்போ இங்கே 120 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ கிடச்சிரும் உங்களுக்கு? 280 ஆன்சர். 280 ஆன்சர். அவன் என்ன கேட்குறான்? எக்ஸ்க்ளூடிங் பைக் ஆக்சிடென்ட் கேட்டிருக்கான். பைக் ஆக்சிடென்ட் மட்டும் விட்டுட்டு எனக்கு பஸ்ஸும் காருக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்து வாங்க. இப்போ இந்த ஒரு கொஸ்டின் தான் விட்டுருக்கோமா? எல்லா கொஸ்டின் செஞ்சாச்சா? ஆமாம், எல்லாமே செஞ்சாச்சு. இந்த ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. வாங்க இதையும் செஞ்சிடும். டோட்டல் நம்பர் ஆஃப் பைக் ஆக்சிடென்ட் தட் அக்கர்ட் ஆன் சாட்டர்டேன்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. சாட்டர்டே இருக்காரா? சாட்டர்டே இல்லை. ஃப்ரைடே வரைக்கும் தான் இருக்குது. மண்டே டு ஃப்ரைடே தான் இருக்குது. சாட்டர்டே இல்லை. கேட்டிருக்க கேள்வி என்னது? நம்பர் ஆஃப் பஸ் ஆக்சிடென்ட் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதுமா? எது? சாட்டர்டேயில் பஸ் ஆக்சிடென்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, சாட்டர்டேயில் பஸ் ஆக்சிடென்ட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் இருக்கணும். இப்போது பைக் ஆக்சிடென்ட் தட் அக்கர்ட் ஆன் சாட்டர்டே இஸ் 25% லெஸ் தென் தட் ஆன் வெனஸ்டே.
வெட்னஸ்டேல பைக் ஆக்சிடென்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதை விட அது வெட்னஸ்டேல நடந்தது 4 இருந்தால் உங்களுக்கு சேட்டர்டேல நடந்தது என்னவா இருக்கும்னா 3 இருக்கணும் அப்படின்றாங்க. அந்த நம்பர் ஆஃப் பஸ் ஆக்சிடென்ட் இஸ் 250. வெட்னஸ்டேல பஸ் ஆக்சிடென்ட் ரிவீல் பண்ணி விட்டா 250. இஃப் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கார் ஆக்சிடென்ட் தட் அக்கர்ட் ஆன் வெட்னஸ்டே டு சாட்டர்டேக்கு ரேஷியோ கொடுத்துட்டான். நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் தட் அக்கர்ட் ஆன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் தட் அக்கர்ட் ஆன் 1/6 ஆஃப் த மோர் தென் த. ஓகே, எல்லாமே இப்படி போட்டு குழு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டோட்டலாக எல்லா வேலையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஒன்றா கண்டுபிடிச்சிருவோம். வெட்னஸ்டே மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ வெட்னஸ்டே மட்டும் எடுக்கணும். வெட்னஸ்டே மட்டும் பிரித்து எடுக்கணும். வெட்னஸ்டே மட்டும் பிரித்து எடுங்க. வெட்னஸ்டேவுடைய டோட்டல் எவ்வளோ? 25. 25ல் 300னா 1/4. 1/4 போட்டிங்கன்னா 750. கரெக்ட். வெட்னஸ்டேவோட டோட்டல் எவ்வளோ ஆச்சுன்னா 750. டோட்டல் 750. இதில் வெட்னஸ்டேவோடைய இவங்க 2 பேரோட ஆவரேஜ் எவ்வளோ ஆச்சு? 225. அப்போ என்ன ஆகும்? டோட்டல் எவ்வளோ? இவங்க 2 ஆவரேஜோட டோட்டல் எவ்வளோ ஆச்சு? 450. 450 போகனா பைக் எவ்வளோ ஆச்சு? 300. கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். பைக்கு 300. பைக்கு 300னா பைக்கு 300ன்னு வச்சுருங்க. பைக்கு 300. இப்போ இதில் வேறு க்ளூ கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா, என்னென்ன க்ளூலாம் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். பஸ் இருக்குல்ல, வெட்னஸ்டேவுடைய பஸ் எவ்வளோ ஆச்சு? 250ன்ட்டான். வெட்னஸ்டேவுடைய பஸ் எவ்வளோ ஆச்சு? 250. 450 டோட்டலு. இல்லைனா 225ல் 250 அதிகமாக இருக்காரா? ஒரு 25 அதிகமாக இருக்காரா? அப்போ கார் 25 கம்மியாக இருப்பார் அப்படின்னு வச்சா கூட சரி. இவர் 25 அதிகம்னா இவர் 25 கம்மி, அதான் ஆவரேஜ். அப்போ தான் ரெண்டுத்துக்கு ஆவரேஜ் எவ்வளோ வரும்? 225 வரும். இப்போ இன்னொன்று என்ன கொடுத்துட்டான்? கார் ஆக்சிடென்ட் ஹேப்பன்ட் ஆன் அக்கர்ட் ஆன் இல்லைனா வெட்னஸ்டே டு சாட்டர்டே. வெட்னஸ்டேயில் இருக்கவர் 5 இருப்பார் காரில். அப்போ சாட்டர்டேயில் இருக்கவர் எவ்வளோ இருப்பார்? 4 இருப்பார்னா சாட்டர்டேயில் இருக்கவர் எவ்வளோ? 160 இருப்பார். சாட்டர்டேயில் நடந்த கார் ஆக்சிடென்ட் 160. சாட்டர்டேயில் நடந்த கார் ஆக்சிடென்ட் 160. ஓகே, இது சாட்டர்டே. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பைக் ஆக்சிடென்ட் என்ன சொல்லிட்டாங்க? 4:3ன்னு சொன்னாங்களா? பைக் ஆக்சிடென்ட் 4:3. பைக் ஆக்சிடென்ட் 300. அதான் 4 பார்ட்னா 3 பார்ட் எவ்வளோ ஆச்சு? 225. 300 தான் 4 பார்ட்னா 3 பார்ட் எவ்வளோ ஆச்சு? 225. இங்கே ஒரு 160, இங்கே ஒரு 225. சரி, இப்போ என்ன கேட்டால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் டியூஸ்டேவோட 1/6 மோர். டியூஸ்டேயில் இருக்கவர் 6 இருந்தால் வெட்னஸ்டே இருக்கவர் 7 இருப்பார். கரெக்டாக? அதானே சொல்கிறான் 1/6 மோர்னா. டியூஸ்டேவோட டோட்டல் 6னா சாட்டர்டேவோட வெட்னஸ்டே இல்லை சாட்டர்டேவோட டோட்டல் 7 இருக்கும். ஓகே, டியூஸ்டேவோட டோட்டல் 6. அப்படின்னா எத்தனை பர்சன்ட் இருக்காரு? 6%. 12ல் இருக்கார். 12ல் இருக்காரு அப்படின்னா இவர் 12ல் இருக்கார். வேல்யூ கண்டுபிடிக்கல. 12ல் இருக்காருனா இவர் எவ்வளோ இருப்பார்? 14ல் இருப்பார். கன்ஃபார்ம் தானே? 1/6 மோர்னா இவர் 6 பார், இவர் 7 பார்ட்னா இவர் 14% இருப்பார். 14 × 14% ஆஃப் 30,000 கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? அப்படியே இன்ட்டு பண்ணால் போதும். எவ்வளோ ஆச்சு? 420. 420ல் யார் கண்டுபிடிச்சோம்? இவங்க 2 பேர் தெரியும். இவங்க 2 பேர் யார்? 160 ப்ளஸ் ஒரு 225. இதை 2 ஆட் பண்ணால் எவ்வளோ கிடச்சிரும் உங்களுக்கு? 385 கிடச்சிரும். கரெக்டு தானே? 385. இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ கிடைக்குன்னா 35. இங்கே ஒரு 15 இருக்கும், அங்கே ஒரு 20 இருக்கும். 15 ப்ளஸ் ஒரு 20 35. வேல்யூ முடிஞ்சு. டோட்டல் டிஐ சொல்லித்தரதான் லேட்டாக இருக்குது. செஞ்சோம்னா சீக்கிரம் செஞ்சிடலாம். இதெல்லாம் பார்த்தனே செஞ்சுட்டு போயிடலாம். வேல்யூ ஒன்றுனா எழுததான் லேட்டாக இருக்குது. சரிங்களா? நீங்களாக செஞ்சீங்கன்னா வேகமாக செஞ்சிடலாம். ஆனால் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நிறைய ரீடிங் எடுக்க வச்சாங்க, இது பண்ண சொன்னாங்க. அதனால சொன்னேன் டஃப்னு.